எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல விளாக் போட்டு. நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்தோம். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போது நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம், எறா பிரியாணி. ஸோ ஆமாம், பார்க்காதவங்க வந்து போய் பாருங்க. இப்போ நாங்கள் வந்து எறா பிரியாணி செய்ய போகிறோம், அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நாங்கள் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி பிரியாணி என்ன எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, புதினா, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறாங்க. ஓகே பாருங்க, எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யறது அதிசயம். போன வாரமே செய்யலான்னு இருந்தாங்க, என்னமே பார்த்தா அப்படியே எடுத்து வச்சிட்டாங்க அரிசியெல்லாம். இன்றைக்கே நான் ரொம்ப அழுது செய்ய வச்சுருக்கேன் பிரியாணி. பாருங்க, எங்கள் அக்கா இப்போ தான் வந்து யாராவது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பண்ணி போட்டால் செம்மையாக மசாலா பிடிக்குதா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, வந்து பிரியாணிக்கு பண்ணி வச்சுருக்கா எல்லாமே மசாலாலாம் போட்டு. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அரிசி கழுவி வச்சுருக்காங்க, பாசுமதி ரைஸ். கழுவிட்டியாடி? தயிரை போட்டு கிளறான் பொண்ணு. உப்பு, இதே பாருங்க, எங்கள் மம்மி யாராவது திண்டு பருக்கக்கூடாது, இன்னும் யாராவது எடுத்து தின்னிடும் எங்கள் மம்மி. ஆமாம் தானே, நானும் ரைட்டாக எடுத்து சாப்பிட்றேன். பட் சரியான காரம்ல. என்னப்பா சொல்றீங்க? கொத்தமல்லி எதுக்கு அரைகிற? புதினா பார்த்தீங்களா? பக்கத்தில் காப்பி, காலில் போட்ட காப்பிங்க. இந்த பிள்ளைங்க எதுவும் குடிக்க மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க பாருங்க, யாருன்னா ஊத்தி பார்த்துக்கோங்க. யாராவது இப்படிதான் சாப்பிட்டு பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி காலி பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். நீ இப்படியே சாப்பிட்டீங்கன்னா பிரியாணிக்கு இருக்காது. சரி சாப்பிடுமே, உனக்கு இல்லாததா, உன்னை தவிர்த்துதான் பிரியாணிலாம். வெளியில் பாருங்க, எங்கள் வீட்டில் சரியான வெயிலுங்க, மண்டையை பொழக்குது. செம்ம வெயில், ஏசி இல்லைன்னா இருக்கவே முடியாது போல். பாருங்க, இந்த செடி நாங்கள் கட் பண்ணிட்டோம். எங்கள் டாடி வந்து தூங்கிட்டு இருக்காரு. ரைஸ் உண்மையாக பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி சீரியஸாகவே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. தோசைன்னா நைட்டு ஒரு தோசை, உண்மையாக இல்லாமே. இப்போ கூட நான் கொடுத்தனால தான் குடிக்கிறாங்க மம்மி. ஜூலியை பாருங்க, உக்காந்துட்டு இருக்கான், பொண்ணு உக்காந்துட்டு இருக்கா. என்னடி பார்க்குற? அவன் வந்து படுத்துட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ பார்த்தீங்களா, இப்படிதான் வந்து வரும். இதுதான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கொடுக்குற 2 ஜீவன்.
தண்ணி ஊற்றணும் தேவையான அளவு. இல்லை கைஸ், எனக்கு தெரியாது எவ்வளோ ஊற்றணும், அதனால தேவையான அளவு. எங்கள் மம்மி வேறு தயிர் பாய்ச்சலி கலந்துட்டுருக்காங்க. தயிரில் நாங்கள் எதுவுமே போட மாட்டோம், வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுவோம். சில பேர் என்ன மீன் போடுவாங்க, கொத்தமல்லி வெள்ளரிக்காய்லாம் போடுவாங்க. நாங்கள் வெறும் இது கூட நாங்களாம் சாப்பிட மாட்டோம். நானும் எங்கள் அக்கா தான், எங்கள் டேடி மட்டும்தான். மம்மி வந்து அந்த தயிரை மட்டும், நானும் அந்த தயிரும் உப்பும் மட்டும் போட்டு சாப்பிடுவேன். இதுவும் எங்கள் அக்கா வந்து சுத்தம் தயிர்னாலே ஆகாது அவளுக்கு. பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. எறா பிரியாணி பாருங்க. நல்லா உதிரியாக இருந்திருக்கு. எறா காட்டு பார்த்தீங்களா. ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து தயிர் பச்சடி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.